ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாக இருக்கின்றேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் போற்றப்பட்ட இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்தால் கவலைகள் கரைந்து போகும், அஷ்டமா சித்திகளும் கைகூடும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. இந்த காயத்ரி மந்திரம் மந்திரங்களின் தாய் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. தினமும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு மனதிலும் உடலிலும் உற்சாகம் அதிகரிக்கும், நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், மனமும் சிந்தனையும் தெளிவடையும், இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கும், கோபம் நீங்கி மனம் அமைதியடையும், தீய எண்ணங்கள் நீங்கி நல்லதை மட்டுமே மனம் நினைக்கும். ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலையில் 28 அல்லது 10 தடவை இந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை ஜெபித்தால் அந்த ஆபத்து உங்களுக்கு நீங்கிவிடும். இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவலைகளை தீர்க்கக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையில் குளித்துவிட்டு உச்சரிக்கும் பழக்கத்தை கைக்கொண்டால் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் கரைந்து போகும். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து வரும் பொழுது எந்த விதமான ஆபத்தும் உங்களை நெருங்காமல் இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். நினைத்ததை அனைத்தையுமே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் சுகமும் சந்தோஷமும் நீங்கள் பெற முடியும். தினமும் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது அஷ்டமா சித்திகளும் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. சகல ஐஸ்வர்யங்களும் மன நிம்மதியும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா காலையில் காயத்ரி தேவிக்காகவும், பகலில் சாவித்திரிக்காகவும், மாலையில் சந்தியா வந்தனத்தில் சரஸ்வதிக்காகவும் ஜபிக்கப்படுகின்றது. இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தியவர் பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரர். ஆகாயத்தில் சூட்சும ஒளியாக தியான நிலையில் இதனை கண்டறிந்து நம்ம மனிதர்களுக்காக அவர் எடுத்துரைத்தார். இந்த காயத்ரி மந்திரத்தின் அற்புதங்களை மகத்துவத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் நதிகளில் நான் கங்கையாகவும், மலைகளில் நான் விந்திய மலையாகவும், மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு இந்த காயத்ரி மந்திரத்தின் பெருமையை கீதையில் சொல்லியிருக்கின்றார். சுவாமி விவேகானந்தர் மந்திரங்களின் கிரீடம் காயத்ரி மந்திரம் அப்படின்னும் சொல்லியிருக்கின்றார். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெரிய பெரிய கடுந்தவ முயற்சிகளில் ஈடுபடுவதை காட்டிலும் இந்த காயத்ரி மந்திரத்தினை ஜெபிப்பது அப்படின்றது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறிய மந்திரம், ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். காஞ்சி மகா பெரியவர் காயத்ரி மந்திரம் குறித்து கூறும் பொழுது, காயத்ரி ஒரு சிறந்த மன தூய்மைக்கான அருமருந்து. அதனை தினமும் சொல்லுவது பல அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கின்றார். ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறையாவது இந்த காயத்ரி மந்திரத்தை கூறுங்கள், குளிக்கும் பொழுது கூறினால் உடல் தூய்மையுடன் மனமும் தூய்மையடையும் அப்படின்னும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி பல ஞானிகள் இந்த காயத்ரி மந்திரத்தின் பெருமைகளை இவ்வளவு ஒரு முக்கியமாக சொல்லி இருக்கும் பொழுதே அந்த காயத்ரி மந்திரம் எவ்வளவு மகா சக்தி வாய்ந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் இந்த காயத்ரி மந்திரம், இருந்தாலும் ஒரு முறை பார்க்கலாம். ஓம் பூர்புவசுவ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நம்ம அப்படியே படிப்பதற்கு பதிலாக இந்த ராகத்தில், ஏன்னா இந்த ராகம் நம்ம எல்லோருமே கேட்டு கேட்டு பழகியிருப்போம். இந்த ராகத்தில் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த வரிகள் உங்களுக்கு அப்படியே வந்துவிடும். தனியாக உச்சரிக்கும் பொழுது சிறிது பிழை ஏற்படலாம். அதற்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லி பழகுங்கள். காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை கூட சொல்லலாம். இல்லை ஆபத்து காலம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழலில் நம்ம இருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரில, யாரிடம் உதவி கேட்பதுன்னு தெரில அப்படின்னா இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக அந்த காயத்ரி தேவி, அந்த மகா சக்தி உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழியை விரைவிலேயே காண்பிக்கும்.
இதன் அந்த பொருள் என்ன அப்படின்னு சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, 3 உலகத்தையும் இயங்கச் செய்யும் பரமாத்மாவை நாம் வந்து வணங்குவோம் அப்படின்றது சுருக்கமான பொருள். அதனால் நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரே மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரித்தாலே போதும். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயம் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்குள் வந்து தோற்றுவிக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்குள் உங்கள் ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்தும், மனதை தெளிவடைய செய்யும். எல்லா காரியங்களிலும் தெளிவான முடிவை நம்ம வந்து யோசித்து எடுப்போம். மனம் வந்து அவ்வளவு பரிசுத்தமாகும். இதை சொல்ல சொல்ல அந்த தீய எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும். இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னாலே தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவது அப்படின்றது பொருள். இதை ஜபித்து வர, இதை சொல்லிக்கிட்டே வர உங்களுக்கு அனைத்து விதமான ஆபத்துக்களும் நீங்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், மந்திரங்களின் தாய் வந்து இந்த காயத்ரி மந்திரம். அதனால் அந்த தாயுள்ளம் படைத்த அந்த சக்தி நிச்சயமாக உங்களை இக்கட்டான நிலைமையிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றும். சகல ஐஸ்வர்யத்தையும் சகல விதமான செல்வங்களையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இந்த அற்புதமான இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். இதை வந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம். ஒரு நாள் சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து மனப்பாடமாக அது வந்து வந்துடும். அதனால் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே செய்யும் இந்த காயத்ரி மந்திரம். தேங்க்யூ. இது மாதிரி பலனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.